ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். 2011-2015 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தனது துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக வழக்கு பதிவானது. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை 2023 ஜூனில் அவரை கைது செய்தது. ஓராண்டு சிறைவாசத்திற்கு பின் ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு 3000 பக்க ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. தொடர்ந்து ஜனவரியில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது. 2023இல் கரூர் ராம்நகரில் அசோக் குமார் கட்டிவந்த புதிய பங்களாவில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு சம்மன் அனுப்பினர். ஆனால் பல முறை சம்மன் அனுப்பியும் அசோக் குமார் ஆஜராகாமல் தொடர்ந்து 1.5 வருடங்களுக்கு மேலாக தலைமறைவாகவே இருந்தார். அசோக் குமாரின் மொபைல் எண்கள் சுவிட்ச் ஆஃப் மோடிலேயே இருந்தன. அவர் வெளி மாநிலத்தில் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல்கள் பரவின. லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின் வெளியில் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அமைச்சரான போதும் கூட அவர் வெளியே வரவில்லை. இதற்கிடையேதான் கூடுதல் குற்றப்பத்திரிகையின்படி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அசோக் குமார் உள்ளிட்டோர் ஏப்ரல் 9ஆம் தேதி ஆஜராக வேண்டுமென சென்னை கோர்ட் மார்ச் 26இல் சம்மன் அனுப்பியது. அதன்படி இத்தனை நாட்கள் தலைமறைவாக இருந்த அசோக் குமார் இன்று கோர்ட்டில் ஆஜரானார். அப்போது அவரது கோரிக்கையை ஏற்று ஜாமீன் கொடுத்த கோர்ட் ஜாமீன் உத்தரவாத தொகையாக 2 லட்சம் ரூபாய் செலுத்தவும் உத்தரவிட்டது.